ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ராகி சூப் தாங்க. நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ராகி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கவங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கவங்க, சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைன்னா அந்த மழை டைமுக்கு ஈவினிங் போல் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். ராகி வெஜிடபிள் சூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், அப்புறம் ஸ்வீட் கார்ன், ஒரே ஒரு கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். குயிக்கான ரெசிபி தான் இது. வந்து ரொம்ப நேரம் ஆயிலில் வந்து வேக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு. லைட்டாக ஒரு 30 செகண்ட் வதங்கினாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அந்த சூப்பி கன்சிஸ்டன்சி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து தண்ணி நல்லா கொதி வரட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொதித்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜீரகப்பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ராகி பேட்டர், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபைனலாக கொஞ்சம் இது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கலாம். இப்போவே பெப்பர் பவுடரையும் தூவிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா அந்த சூப்பி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம ஒரு ஈவினிங் ஒரு சூப் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட ராகி வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.